السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சலாத்தும் சலாமும் ஹாத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிப்படை வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அளப்பரும் கருணையும் கிருபையும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் மாபெரும் கிருபையால் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய அரை இறுதியை நாம் கடக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதம் முழுக்க ஒருவரின் பெயரை முழு உலகமும் உச்சரிக்கப்படுகிறது என்றால் அது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரைத்தான். நாம் என்ன பாக்கியம் செய்தோம் என்று தெரியவில்லை. அல்லாஹு தஆலா நபியை கொடுத்து அவர்களின் உம்மத்தில் ஒருவராக பிறக்கச் செய்து, அதுவும் இஸ்லாத்தின் நிழலில் நம்மை பயணிக்கச் செய்து வைத்திருக்கிறார். காலம் முழுக்க நாம் சுஜூதில் இருந்தாலும் அல்லாஹ் செய்த இந்த உபகாரத்திற்கு நாம் ஈடு செய்ய முடியாது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக பெற்ற நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய சில கடமைகள் நமக்கு உண்டு. முதலாவது கடமை அவர்களை ஈமான் கொள்வது. எப்படி நாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்கிறோமோ, அல்லாஹுவின் பெயரையோடு சேர்த்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதையும் சொல்ல வேண்டும். இதை சொல்லவில்லை என்று சொன்னால் கலிமா ஏற்கப்படாது. சேர்த்து சொல்வது நம் மீது கடமை. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா செயல்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை, சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவது. நாம் உண்ணுவதில், உடுத்துவதில், குடிப்பதில், நடப்பதில், ஓடுவதில், உறங்குவதில், நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட செயல்களில், எல்லா செயல்களிலும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரி நமக்கு முன்னால் உதாரணமாக இருக்கிற போது அதை நாம் எடுத்து நடப்பது, சுன்னத்துகளை பின்பற்றுவது இரண்டாவது. மூன்றாவது கடமை, எந்த மார்க்கத்தை நபிகளார் கொண்டு வந்தார்களோ அந்த மார்க்கத்திற்கு நாம் உதவி செய்வது. வனஸரூஹு என்று அல்லாஹ் சொல்வான். அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவருக்கு என்று சொன்னால் நாயகத்திற்கு அல்ல, அவர்கள் கொண்டு வந்த தீனிற்கு, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு, இந்த இஸ்லாத்திற்கு
உயிராலும் உடலாலும் பொருளாலும் நாம் உதவி செய்வது. மூன்றாவது. நான்காவது, அவர்களை கண்ணியப்படுத்துவது. அவர்களுக்கு முன்னால், நாயகத்திற்கு முன்னால் அவர்களின் சப்தத்தை விடவும் தன் சப்தத்தை உயர்த்தி பேசுவது கூட அவமரியாதை என்று சொல்கிறது அல் குர்ஆன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, நபியின் சப்தத்திற்கு முன்னால் உங்களின் சப்தத்தை நீங்கள் உயர்த்தி பேச வேண்டாம். அப்படி பேசினால் அன்தஹ்பத அஅமாலக்கும், உங்களின் நல்ல அமல்கள் அழிந்து போகும் என்கிறான் அல்லாஹு தஆலா. நாயகத்தின் சப்தத்திற்கு முன்னால் நம் சப்தத்தை உயர்த்தி பேசுவது அவமரியாதை. எனவே அவர்களுக்கு அஸ்ஸர்ஹு, கண்ணியப்படுத்த வேண்டும். இது நான்காவது. ஐந்தாவது, ஈருலக தலைவர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான எண்ணத்தோடு மனதோடு நேசிப்பது, அவர்களின் மீது அன்பு செலுத்துவது, அவர்களின் மீது காதல் கொள்வது, இது நம்மின் ஐந்தாவது கடமை. ஒரு முஃமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பது கடமை. நேசம் என்று சொன்னால், அன்பு என்று சொன்னால், அந்த அன்பை எந்த அளவிற்கு செலுத்த வேண்டும் என்கிற அளவுகோலையும் நாம் ஹதீஸுகளிலே பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தை பிடித்து, யா ரசூலுல்லாஹ் ல அன்த அஹப்ப இலைய மின் ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. யா ரசூலுல்லாஹ், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளை விடவும் நீங்கள் எனக்கு அன்பானவர்கள். உங்களின் மீது நான் பாசம் வைத்திருக்கிறேன், என் உயிரை தவிர என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா, இல்லை உமரே, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னின் உயிர் யாரின் கைவசம் இருக்கிறதோ, ஹத்தா அகூன அஹப்ப இலைக்க மின் நஃப்ஸிக, உன் உயிரை விடவும் நீ என்னை நேசித்தால்தான் நீ உண்மையான காதலனாய் மாறுவாய். உன்னை விடவும் நீ என்னை நேசிக்க வேண்டும். அடுத்த நொடியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், ஆல் ஆன வல்லாஹி ல அன்த அஹப்ப இலைய மின் நஃப்ஸி. யா ரசூலுல்லாஹ், இப்பொழுது என் உயிரை விடவும் நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள். சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆல் ஆன யா உமர், இப்பொழுதுதான் நீ உண்மை காதலன், உண்மையாக நேசம் வைத்திருக்கிறாய் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி என்றால் நபிகளாரை நேசிக்க வேண்டும், நம் உயிரை விடவும் அவர்களை நேசிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அவரின் உயிர் எவ்வளவு முக்கியமோ அதை விடவும் நாயகத்தை நேசிப்பது முக்கியம். சொல்வது குர்ஆன். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே சொல்லுவார், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபிகளார் முஃமின்களின் அவர்களின் உயிரை விடவும் மேலானவர் என்று அல்லாஹ் சொல்லுவார். ஒரு ஆச்சரியமான வார்த்தை அந்த வார்த்தை. ஏன்னா படைத்தவன் அல்லாஹ், அவனின் பெயரை அங்கே பொருத்தாமல் அல்லாஹு அவுலா பில் முஃமினீன என்று சொல்லல, அல்லாஹ் முஃமின்களின் உயிரை விடவும் மேலானவன் சொல்லல, மாறாக தன்னுடைய ஹபீபான நாயகத்தை அந்நபியு என்று அல்லாஹ் அங்கே முற்படுத்துகிறான், அங்கே நாயகத்தை பொருத்துகிறான் என்று சொன்னால் முஃமின்கள் எந்த அளவிற்கு நபிகளாரை நேசிக்க வேண்டும் என்கிற அவசியத்தையும் அகமியத்தையும் அங்கே உணர்த்தப்படுகிறது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் முஃமினும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், காதல் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு? தன் உயிரை விடவும். பொதுவாக நேசம் என்றால், காதல் என்றால் என்ன? அன்பு என்கிற வார்த்தைக்கு டெஃபினிஷன் என்ன, வரையறை என்ன, விளக்கம்? சுருக்கமாக சொல்ல போனால் உலகம் முழுக்க அழகாக இருக்கும், ஆனால் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவரை விட்டும் பார்வை சற்றும் கூட பிசகாது, சற்றும் கூட திரும்பி பார்க்க முடியாது. இதுதான் அன்பு.
அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பொருளும் அழகாக இருக்கும். இவர் அழகு குறைந்தவராக இருப்பார். ஆனால் அவரின் மீது வைத்திருக்கிற நேசத்தால் கொஞ்சமும் கூட அவரை விட்டும் பார்வையை நாம் திருப்ப மாட்டோம். இதுதான் அன்பு என்பது. இந்த அன்பு ஒரு மனிதரிடத்தில் ஏற்பட 3 காரணங்கள் இருக்கும். மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள், 3 காரணத்தால் ஒருவர் உலகத்திலே நேசிக்கப்படுகிறார். முதலாவது கமால், இரண்டாவது ஜமால், மூன்றாவது இஹ்சான். ஒன்றாவது கமால், ஒருவரின் குணத்தால் ஒருவர் நேசிக்கப்படுகிறார். அவரின் நற்குணத்தால், அவரின் கொடைத்தன்மையாய், அவரிடத்தில் இருக்கக்கூடிய வீரத்தால், அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொறுமையால், அவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்னடத்தையால், நல்ல பேச்சால், நல்ல பழக்கத்தால் ஒருவர் பிரியப்படுகிறார். உலகத்தில் லட்சக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான நற்குணங்கள் ஒவ்வொருவரிடத்திலே இருந்தாலும் அத்தனை நற்குணங்களும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நற்குணத்தால் ஒருவர் நேசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்றமானவர்கள், பொருத்தானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை நற்குணங்களும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள். உலகத் தலைவர் முதற்கொண்டு உள்ளூர் தலைவர் வரையிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்களை புகழாதவர்கள் கிடையாது. எத்தனையோ சகோதர சமயத்தை சார்ந்த தலைவர்கள் பேசாத மீளாத மேடைகள் கிடையாது. நாயகத்தின் குணத்தை பற்றி அவ்வளவு பேசியிருக்கிறார்கள். என் படைத்த ரப்புல் ஆலமீன் சர்டிபிகேட் கொடுக்கிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் உயர்ந்த நற்குணத்தின் மீது, சாதாரணமான நற்குணம் அல்ல, உயர்ந்த நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். சாதாரணமாக ஒரு கொடைத்தன்மையை நாயகத்திடம் இருந்து நாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் நமக்கெல்லாம். ஒரு மனிதர் இப்படியெல்லாம் அவர் வாரி வழங்குவாரா? வழங்குகிற அளவிற்கு அவ்வளவு செல்வம் படைத்தவர்களா என்று பார்த்தால் கிடையாது. செல்வம் இருக்கிறது, நான் கொடுக்கிறேன் என்று கொடுப்பார். ஆனால் சாப்பிடுவதற்கே வழி இல்லாத ஒருவர் வாரி வழங்குகிறார் என்று சொன்னால் அதுதான் ஆச்சரியமானது. அப்படி ஆச்சரியமிக்கவர்கள் தான் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மா சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் கத்து கால லா. ஏதாவது ஒரு பொருளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டால் ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். யார் என்ன கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருவாங்க. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணத்தில் ஒரே 1% அவ்வளவுதான் இந்த கொடைத்தன்மை என்பது. எது கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல ஆடை அன்பளிப்பாக வந்திருக்கும், அதை ஒரே ஒரு தடவை உடுத்திருப்பார்கள். அங்கிருந்து ஒரு சஹாபி வருவார், யா ரசூலுல்லாஹ், ஆடை நன்றாக இருக்கிறது, உடனே கழட்டி அப்படியே கையில் கொடுத்துருவாங்க, நீங்கள் எடுத்துட்டு போங்க ஆடையை என்று சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் யார் எது கேட்டாலும் இல்லை என்று சொன்னதில்லை. பாரசீகத்தில் ஒரு அழகான கவிதை ஒன்று வரும். சொல்லுவார்கள், நரஃப்துல்லா பஸவானே முபாரகஷ் ஹர்கிஸ் மகர் பஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்வில் வரக்கூடிய அந்த லாவை தவிர நாயகத்தின் வாயில இருந்து லா இல்லை என்கிற வார்த்தையை வராது என்கிற அளவிற்கு அவர்கள் கொடைத்தன்மை மிக்கவர்கள் என்பதை சொல்லி காட்டுவார்கள். நாயகத்தினுடைய பல இரவுகளில் இப்படியும் ஒரு இரவு உண்டு. ஒரு சிறிய திருகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கவே தூக்கம் வரவில்லை நாயகத்திற்கு. அதை வாங்குபவர்கள் யாரும் கிடைக்காததால் தூக்கம் வரவில்லை. ஒரு விதமான திகைப்போடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு இருக்கிறார்கள். அதை பார்த்த ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் முகத்திலே இவ்வளவு ஒரு மாற்றம் இருக்கிறதே, இவ்வளவு வருத்தம் இருக்கிறதே, ஏன் என்று புரியாமல் கேட்கிற பொழுது சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சோண்டு திருகம் என்னிடத்தில் இருக்கிறது, அந்த திருகம் என்னிடம் இருக்கவே
எனக்கு மரணம் வந்து விடுமோ என்பதை நான் பயப்படுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சம் இருக்குதுன்னா அதை எடுத்து கொடுத்துடணும். உடனேயே கொடுக்கலனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு தூங்க மாட்டார்கள். கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றாலும் கேட்கிறார் ஒருவர் வந்து அவரின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். என்ன செய்வார்கள் தெரியுமா? கடன் வாங்கி அவரின் தேவையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். அந்த அளவிற்கு கொடைத்தன்மையை மாத்திரம் நாம் பார்த்தால் இவ்வளவு ஒரு கொடைத்தன்மையிலே உயர்ந்து நிற்கிற பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை நற்குணங்களும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள். உலகத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு விதமான தன்மையை கொடுத்திருப்பான். ஆனால் அத்தனை தன்மைகளையும் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு நபி யார் என்று சொன்னால் எம்முடைய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த குணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஏகத்துவம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாக மனப்பான்மை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த கோபம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த பொறுமை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அழகு, அத்தனை குணங்களும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எந்த நபிக்கும் சொல்லாத வார்த்தையை ரப்பு சொல்றான்னா, வ இன்னக அலா குலுகின் அதீம், உயர்ந்த நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல என்பதை நாம் விளங்க வேண்டும். அப்படி உலகத்தில் ஒருவர் பிரியப்படுவதற்கான முதல் காரணம் கமால், நற்குணங்களால் ஒருவர் நேசிக்கப்படுகிறார். அப்படி நேசிக்கப்பட்டவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது காரணம் ஜமால், ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய அழகால் ஒருவர் நேசிக்கப்படுகிறார். ஒருவர் அழகாக இருக்கிறார் என்று சொன்னால் அவரின் மீது தனிப்பட்ட நேசம் வரும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான அழகை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பார். ஒருவருக்கு கண் அழகாக இருக்கும், ஒருவருக்கு புருவம் அழகாக இருக்கும், ஒருவருக்கு சிரித்தால் பற்கள் அழகாக இருக்கும், ஒருவருக்கு தலைமுடி அழகாக இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான அழகை அல்லாஹ் தஆலா உலகத்தில் கொடுத்திருப்பான். ஆனால் ஒட்டுமொத்த அழகும் சேர்ந்த ஒரு உருவத்தை காட்டுங்கள் என்றால் நாம் தைரியமாக கையை நீட்டலாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. அப்பேற்பட்ட அழகு கொடுக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் அங்கமாக பார்த்து ரசித்து வர்ணித்து கூறிய வார்த்தைகள் ஹதீஸுகளில் இருக்கிறது. ஹதீஸுகளில் கண்குளிர கண்டு கழித்தவர்கள் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அவர்களின் வார்த்தைகளை நாம் பார்த்தால் நமக்கு மெய் சிலிர்த்து போகும். இவ்வளவு அழகு நிறைந்தவர்களா எம்பெருமான் என்பதை நினைத்து சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, மா ரைது ஷைஅன் அஹ்ஸன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகத்தை விடவும் அழகான ஒன்றை கூட நான் பார்த்ததில்லை. கஅன்ன ஷம்ஸ தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி, சூரியன் அவர்களின் முகத்தில் ஓடுவது போல இருக்கும் என்று சொல்லுவார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவிற்கு முகம் பிரகாசமானவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அறை, ஒரு ரூம் இருக்குதுன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டா இருக்கும். இருள் போறதுக்கு நாம் மெழுகுபத்தி கொளுத்துவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே நாயகம் இருந்த அறை எப்பொழுதும் இருட்டாக இருந்தது கிடையாது. ஏனென்றால் அங்கே ஒரு பிரகாசம் அமர்ந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகாசம் என்கிற நாயகம் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அறை, அந்த ரூம் இருளாக இருக்காது. அவ்வளவு பிரகாசமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், அஸ்ஹருல் லௌன் கான ஐர்குஹு அல்லுல்லு, அவர்களின் முகம் வெண்மையாக இருக்கும். முகத்தில் வடிகிற அந்த வேர்வை துளி முத்துக்களை போல் காட்சியளிக்கும் என்று சொல்லுவார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அளவிற்கு நாயகத்தின் அழகை பார்த்து வர்ணித்த வார்த்தைகள் எல்லாம் இவைகள். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சர்ர இஸ்தனாரு, அவர்கள் சிரித்தால் பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசம் எப்படி இருக்கும்னா, வஜ்ஹுஹு கான கித்அத்தும் மினல் கமர், சந்திரனை பிளந்தால் ஒரு துண்டு எப்படி இருக்குமோ அது மாதிரி அவர்களின் முகம் இருக்கும். நிலா இருக்கு இல்லையா, சந்திரன், அதை உடைத்தால் பல துண்டாக மாறினால் ஒரு துண்டு தான் எம்பெருமானின் முகம் என்று சொல்லுவார்கள். சிரித்தால் அவ்வளவு பிரகாசமாக ஒளி மிக்கதாக அவர்களின் முகம் இருக்கும்.
இந்த அளவிற்கு அழகை நாம் நினைக்கிறோம். அவ்வளவு அழகா என்று சொன்னால் இதுவெல்லாம் மிகைப்புக்காக வேண்டி சொல்லவில்லை. நாம் எவ்வளவு மிகைப்படுத்தி சொன்னாலும் அதுவெல்லாம் நாயகத்தின் அழகிற்கு முன்னால் ஒன்றும் இல்லை. அந்த அளவிற்கு அழகானவர்கள். சொல்லுவார்கள் சஹாபாக்கள், நாங்கள் 15வது இரவிலே சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள், பேசிக்கொண்டிருக்கிறோம். வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்திரனை பார்க்கிறோம், நாயகத்தையும் பார்க்கிறோம், இந்த இரண்டும் எது அழகு என்று நாங்கள் பார்த்தோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலுல்லாஹ், உங்களின் அழகுக்கு முன்னால் சந்திரன் ஒன்றும் இல்லை, தோற்று போனது என்று சொல்லுவார்கள். 15ஆம் இரவினுடைய அந்த பௌர்ணமி நிலவு, அந்த பௌர்ணமி நிலவை விடவும் அழகானவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு அழகை கொடுத்திருந்தான். உலகத்தில் ஒருவர் அழகால் நேசிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஆக பொருத்தமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரபியா அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபிய பெண்மணி சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் ரஐதஹு ரஐத ஷம்ஸ தாலிஅத்துன், நீங்கள் நாயகத்தை பார்த்தால் விளங்கிக் கொள்ளுங்கள், பொழுது விடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், சூரியன் உதயமாகி விட்டது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் ரபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அழகு. அல்லாஹ் தஆலா உலகம், ஒட்டுமொத்த உலகத்தின் அழகையும் அல்லாஹ் தஆலா பாதி அழகை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் என்று சொன்னால் முழு அழகும் கொடுக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மாளிகையில் இருந்த அந்த பெண்மணிகள் எல்லாம் தன் கைகளை கட் பண்ணி கொண்டார்கள், வெட்டி கொண்டார்கள் என்றால், நாயகம் நடந்து போனால் பார்க்கிற பெண்மணிகள் தங்களின் இருதயத்தை அவர்கள் வெட்டி கொள்வார்கள். அந்த அளவு அழகு மிக்கவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் ஒருவர் அன்பால் நேசிக்கப்படுகிறார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றமானவர்கள். எனவே உலகத்தில் ஒருவர் நேசிக்கப்படுவதற்கு இரண்டாவது காரணம் அழகு. அந்த அழகும் பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டவர்கள் தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது, உபகாரத்தால் நேசிக்கப்படுவார். ஒரு உலகத்தில் நேசிக்கப்படுவதற்கு மூன்றாவது காரணம் இஹ்சான், உபகாரம் செய்வது. ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார், உபகாரம் செய்கிறார், கடுமையான கஷ்டத்தில் ஒருவர் இருக்கிற பொழுது ஒருவர் கை கொடுத்து மேலே தூக்கி விடுகிறார் என்று சொன்னால் காலம் முழுக்க அவரை மறக்க மாட்டார், காலம் முழுக்க மறக்க மாட்டார். கடுமையான கஷ்டத்தில் ஒருவர் உதவி செய்கிற பொழுது அவரின் மீது அன்பு தானாகவே அவருக்கு ஏற்படும். இது இஹ்சான் என்று சொல்லுவார்கள், உபகாரம் செய்வது. அரபியில ஒரு வார்த்தை உண்டு, அல் இன்சானு அபுதுல் இஹ்சான், மனிதன் உபகாரத்திற்கு அடிமையானவன் என்று சொல்லுவார்கள். உபகாரம் ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் காலம் முழுக்க அவரோடு நாம் நல்ல நட்பிலே இருக்க வேண்டும், நல்ல நேசத்தோடு இருக்க வேண்டும் என்று ஒருவர் நினைப்பார். இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு அடுத்து முஃமின்களின் மீது அதிகமாக உபகாரம் செய்தவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிகமாக தன் வாழ்கிற காலம் முழுக்க முழுக்க இந்த உம்மத்தின் கவலையிலேயே மூழ்கி இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவில் பகலில் படுக்கையில் அவர்கள் வியாபாரத்தில் எல்லா நேரத்திலும், போர்க்களங்களில், மிஅராஜினுடைய பயணத்தில் எல்லா நேரத்திலேயும் இந்த உம்மத்தை பற்றி கவலை கொண்டவர்கள். ஒரு சிறு நொடி கூட உம்மத்தின் கவலை இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தது கிடையாது. சரி, வாழ்கிற காலத்தில் மாத்திருந்தான் என்று பார்த்தால் இல்லை, மாறாக கியாமத்திலேயும் இந்த உம்மத்திற்காக வேண்டி ஒரு மாபெரும் உபகாரம் செய்வதற்காக வேண்டி காத்து நிற்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்கள் முதற்கொண்டு யா நஃப்சி யா நஃப்சி என்று சொல்லிக் கொண்டு போவார்கள். ஆனால் அங்கே ஒரே ஒரு நாவு யா உம்மத்தி என்று சொல்கிறது என்றால் அது முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவு மாத்திரம்தான். எல்லாமே யா நஃப்சி யா நஃப்சி, எனக்கு என்ன ஆகுமோ, என் நிலை என்னவோ என்று சொல்லிக்கொண்டே அலைவார்கள். ஆனால் ஒரே ஒரு நாவி மாத்திரம் நம்முடைய நபி யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தின் நிலை என்ன என்று சொல்லுவார்கள். அவ்வளவு உபகாரங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கப்படுவதற்கான காரணங்களில் மூன்றாவது இஹ்சான், உபகாரம் செய்வது. மூன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று தன்மைகளையும் அவர்கள் ஒருங்கே அமைய பெற்றிருப்பதால் நாம் நாயகத்தை நேசிப்பது நமது கடமை, ஒரு உண்மையான முஃமினின் மீது கடமை. எந்த அளவு நேசம், நம் உயிரை விடவும்
நம் உலகத்தில் யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ, தாய் தந்தை, பெற்றோர்கள், மனைவி மக்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், ஆசிரியர்கள், இப்படி யாரையெல்லாம் உலகத்தில் நாம் நேசிக்கிறோமோ அவர்களை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசியுங்கள் என்று சொல்வது அல் குர்ஆன். அத்தனை பேரை விடையும் நீ அதிகமாக நேசிக்க வேண்டும். ஒரு ஈமான், பரிபூர்ணமான ஈமானுக்கான இந்த அடையாளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது நேசத்தை ஒப்பிட்டு சொன்னார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். ஒருவர் தன் பெற்றோர், பிள்ளை, தன் உயிரை விடவும் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் பரிபூர்ணமான ஈமான் உடையவர்கள் என்றார்கள். நான் ஒரு 50% நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 50% ஈமான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று பொருள். 100% நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் 100% ஈமான் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று பொருள். அப்படி நேசித்தவர்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு நேசம். உஹது போர்க்களம் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்கிற ஒரு பொய்யான செய்தியை பரப்புகிறார்கள். ஒரு பெண்மணி ஓடோடி வருகிறார். வழிநெடுகிலும் வரக்கூடிய சஹாபாக்களிடத்தில் ரசூலுல்லாஹ் எங்கே, ரசூலுல்லாஹ் எங்கே என்று கேட்டுக்கொண்டே வருகிறாள் அந்த பெண்மணி. வந்த சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், உன்னுடைய கணவர் அங்கே ஷஹீதாகி விட்டார், இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் எங்கே? கொஞ்சம் கடக்கிறார், சொல்கிறார்கள், உன்னுடைய மகன் அங்கே ஷஹீதாகி விட்டார், இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் எங்கே? உன்னுடைய தந்தை ஷஹீதாகி விட்டார், இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் எங்கே? விசாரித்து கொண்டே கடைசி வரையிலையும் சென்ற அந்த பெண்மணி நாயகம் வருகிறார்கள். நாயகத்தினுடைய முகத்தை பார்த்ததற்கு பிறகுதான் அவருடைய உள்ளத்தில் ஒரு சிறு ஆனந்தம், ஆறுதல் வருகிறது. பார்த்த மாத்திரத்தில் சொன்னார்கள், குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ், குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ். இந்த உலகத்தில் எல்லா துன்பங்களும் உங்களுக்கு முன்னால் ஒன்றுமில்லை என்றார்கள் அந்த பெண்மணி. கணவர் இறந்து விட்டார், ஷஹீதாகி விட்டார், மகன் ஷஹீதாகி விட்டார், தந்தை ஷஹீதாகி விட்டார். அத்தனை துன்பங்களும் நாயகத்தின் முகத்தை பார்த்த அடுத்த நொடியில் பறந்து போய்விட்டது. சொன்னார்கள், உலகத்தில் எல்லா துன்பங்களும் உங்களுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. ஒரு கிராமவாசி வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தான பிரேதம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. வந்த அந்த கிராமவாசி கஃன் துணியை விலக்கி நாயகத்தினுடைய முகத்தை பார்க்கிறார். பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வினிடத்தில் கையை ஏந்தி துஆ செய்தார். அல்லாஹும்ம குஃப பஸரி ஹத்தா லா அரா பஅத ஹபீபி. யா அல்லாஹ், என் பார்வையை நீ போக்கிவிடு. என் ஹபீபிற்கு பிறகு நான் யாரையும் உலகத்தில் பார்க்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. அல்லாஹ் அவரின் துஆவை கபூல் செய்தான். அடுத்த மாத்திரத்தில் அவருடைய பார்வை போனது. பார்வை இல்லாமலேயே வாழ்ந்த சஹாபி, அவரின் கடைசி பார்வை நாயகத்தின் முகத்தில். நாளை மறுமையில் முதல் பார்வை நாயகத்தின் முகத்தில். இவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் கடைசியாக பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான். நாளை மறுமையில் முதலாக அவர் பார்ப்பது நாயகத்தின் முகத்தை தான். அந்த அளவிற்கு அவர்கள் உண்மையாக நேசம் கொண்டவர்கள். உலகத்தில் இப்பொழுதெல்லாம் நாம் நேசம் வைத்திருக்கிறேன், காதல் வைத்திருக்கிறேன், அன்பு வைத்திருக்கிறேன், அம்புட்டும் போலியான அன்பு, போலியான அன்பு. ஒரு உண்மையான அன்புக்கு இருக்கக்கூடிய வீரியம் என்பது வேறு. தன் உயிரை கொடுப்பதற்கு கூட துணிந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களை நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் ஓடோடி வருகிறேன், பார்க்கிறேன். உங்களின் பஷாரத்தை, உங்களிடத்தில் இருந்த அந்த பரக்கத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாளை மறுமையில் நீங்கள் ஃபிர்தௌஸில் இருப்பீர்கள், உயர்ந்த நபிமார்களில் அந்தஸ்தில் நீங்கள் இருப்பீர்கள். நானோ சுவர்க்கம் போனாலும் கம்மியான அந்தஸ்தில் இருப்பேன். அங்கே எப்படி உங்களை நான் பார்ப்பது என்று உபைதுல்லாஹ் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமை யுத்திஇல்லாஹ வ ரசூல் ஃபஉலைக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன். யார் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுகிறாரோ அவர் நாளை மறுமையில் நபிமார்களோடு இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொன்னவுடன் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தார்கள் அந்த சஹாபாக்கள். எனவே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். நேசிப்பது நமது கடமை, ஒரு உண்மையான முஃமினின் மீது கடமை. அந்த ஒரு நேசம் மாத்திரம் போதும் நம் சொர்க்கத்தின் பாதையை அடைந்து கொள்வது. அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கு அந்த ஒரு நேசம் போதும். ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலுல்லாஹ், அமல்கள் எதுவும் நான் செய்யவில்லை, நோன்பு வைக்கல, தொழுகல, எதுவுமே இல்லை.
உன்னிடத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த சஹாபி சொன்னார், நான் அல்லாஹ் ரசூலை உண்மையாக நேசிக்கிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீ உலகத்தில் யாரை நேசிக்கிறாயோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பாய் என்றார்கள் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று உலகத்திலே நாம் யாரையோ நேசிக்கிறோம் அல்லவா? தலைவர் என்று சொல்லி நாம் யாரையோ நேசிக்கிறோம். அந்த தலைவரிடத்தில் கேட்டு பாருங்கள், எனக்காக வேண்டி நீ என்ன செய்திருக்கிறாய், என் சமூகத்திற்காக வேண்டி நீ என்ன செய்திருக்கிறாய்? ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. தலைவன் என்று தலையில தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம். ஒருவனுடைய படம் ரிலீஸ் ஆகிற பொழுது அவன் தலைவா தலைவா என்று சொல்லி பால் அபிஷேகம் பண்றது, அது பண்றது, இது பண்றது, என்னென்னமோ செய்கிறார்கள் அல்லவா? தன் உயிரை கூட கொடுக்கிறார்கள் அல்லவா? தலைவன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னைக்கு போய் எனக்கு கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? நமக்காக வேண்டி என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேளுங்களேன். ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் 23 ஆண்டு காலங்களை இந்த உம்மத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலையும் அர்ப்பணிக்க காத்து நிற்கிறார்கள். அவர்களை நேசிப்பதுதான் உண்மையான நேசம். அவர்களை நேசித்தால் மாத்திரமே நமக்கு சொர்க்கம் உண்டு. அவர்களை நேசித்தால் மாத்திரம் நமக்கு அல்லாஹ்வினுடைய பிரியம் உண்டு. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர்களின் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.